ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சமையல் செய்ய ஆசையா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் அல்டிமேட்டா இருக்கும். என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முட்டை குழம்பு. நல்லா காரசாரமா முட்டை குழம்பு வச்சு நம்ம என்ன செய்ய போறோம், சாப்பிட்டு பார்க்க போறோம். ரொம்ப அருமையா இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முட்டை குழம்பு காரசாரமா மணக்க மணக்க எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த முட்டை குழம்பு செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு நான் 6 முட்டை எடுத்துக்கிட்டேன். ஓகே, 6 பேர் சாப்பிட போறோம், அதனால 6 முட்டை எடுத்துக்கிட்டேன். அரை மூடி தேங்காய், ஓகே, அரை மூடி சின்ன தேங்காய்ல அரை மூடி எடுத்து வச்சுக்கிட்டேன். சின்ன வெங்காயம் தான் இதுக்கு பயன்படுத்தணும். சின்ன வெங்காயம் 2 கையளவு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். 3 பச்சை மிளகாய். இப்ப முட்டையை நம்ம அவிச்சு எடுத்துக்க போறோம். வெங்காயத்தை சின்ன சின்னதா சாப் பண்ணிக்க போறோம். ஸோ மிளகாய் 2ஆ கீறி வச்சுக்க போறேன். இந்த தேங்காய் இருக்கு பாத்தீங்களா, இது நல்லா மிக்சியில அடிச்சு பால் எடுத்துக்கோங்க. அந்த சக்கையெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு தேங்காய் பாலா எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வரலாம். முட்டை குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் சின்ன வெங்காயத்தை இந்த பாருங்க சின்ன சின்னதா நான் சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சிருக்கோம். நம்ம 2 துண்டை நம்ம கீறி வச்சிருக்கோம். ஸோ தேங்காய் பால் தனியா இப்ப நம்ம எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி முட்டையை ஒரு சைடு நம்ம அவிய போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது 2 தான் வதக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் இரும்பு கடாய் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த கடாய் ரொம்ப வருஷமாக எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிருக்கோம். ரொம்ப நல்ல கடாய். ஸோ அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி நீங்கள் கோல்டு வின்னர், கடலெண்ணெய் எதுனாலும் பண்ணலாம். எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே 4லேருந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ நம்ம அதை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கடுகு உளுந்தம் பருப்பு சிறிதளவு, சின்ன சீரகம் சிறிதளவு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டி பெருங்காயத்தூள் லைட்டாக போட்டுக்கோங்க. ரொம்ப கருகிடக்கூடாது. உடனே நம்ம சின்ன வெங்காயத்தை இதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து போடுறது. இவ்வளோதான். ஸோ இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் முக்கியம். நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். இருக்கட்டும். ஸோ வதக்கும் போது இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கலாம், சீக்கிரமாக வதங்கிடும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கும், ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். முதலே போட்டால் கருவேப்பிலை கருகிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அடிக்கடி இது நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். நான் இந்த வாரம் என்னோட பாட்டி வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே அத்தை எனக்கு வச்சு கொடுத்தாங்க. இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருந்தது. சரி, இந்த ரெசிபி உங்களோட எப்படியாவது ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி பண்ணி பாருங்கள், செம்மையாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நல்லா பாருங்கள், எப்படி ப்ரௌன் கலரில் தெரியுதா? ஓகே. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மிளகாத்தூள் நான் இதை சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், 1 ஸ்பூனு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூள் தான். ஸோ 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தேங்காய் அரைச்சி வடிகட்டி இந்த மாதிரி பாலாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் ஃபுல்லாக நீங்கள் சேர்த்துக்கிறீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ தேங்காய் பால், அதுக்கப்புறம் நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், இது மட்டும் போட்டிருக்கோம் இதில். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. வெங்காயத்துக்கு ஏற்கனவே போட்டிருந்தோம். இப்போ இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கோம் இல்லையா, இதுக்கு தேவையான அளவு உப்பு இதோட சேர்த்துக்கிறோம். தக்காளி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், தக்காளியே போடாமல் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் குழம்பு. இவ்வளோதான். இப்போ நல்லா இது கொதிக்கணும். இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம். கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் இதில் நம்ம முட்டைகளை சேர்ப்போம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுட்டேன். நல்லா கொதிக்கட்டும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அது எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஸோ அடிக்கடி ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு 3 to 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த பச்சை வாடெல்லாம் போகும். தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் போய் அந்த குழம்பு மசாலாவோட சேர்ந்து ஒரு செம்மையான ஒரு ஃப்ளேவர் வரும் இதில். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா 5 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு. எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா கிரேவி. நல்லா அந்த வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எப்படி நல்லா குழுன்னு நல்லா கட்டியாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஓகே, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் மஞ்சள் பொடி தனியாக சேர்க்கலை, ஏன்னா மசால் பொடியோட வீட்டில் சேர்த்தே அரைச்சி வச்சுருப்பாங்க. அதனால் அது தனியாக சேர்க்கலை. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா
நம்ம முட்டையை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் எடுத்து காட்டுறேன். அந்த முட்டைகள் நம்ம இதோட சேர்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், முட்டை இந்த மாதிரி மேலே மட்டும் நான் கீறி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் நான் எப்படி கீறி இருக்கேன்னு. ஸோ மேலே மட்டும் இந்த மாதிரி சின்னதாக கத்தியை ஃபுல்லாக கீறிடாதீங்க, நம்ம லைட்டாக கீறி வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டை துண்டுகளை வந்து இதோட சேர்த்துக்கலாம். நம்ம கீறி வச்சதுனால அந்த கிரேவி வந்து இதில் நல்லா உள்ளே இறங்கும். இதை அப்படியே சும்மா அந்த முட்டையை வந்து லைட்டாக மட்டும் இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இருக்கட்டும். இதை இப்போ க்ளோஸ் பண்ணி சும்மா ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அந்த கிரேவிலாம் நல்லா அந்த முட்டைக்குள்ளே கொஞ்சம் இறங்கும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு முட்டை கிரேவி. லைட்டாக கிரேவி இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும்னா லைட்டாக கொத்தமல்லி இலைகளை லைட்டாக தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை குழம்பு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், காரசாரமாக முட்டை குழம்பு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நல்லா திக்காக எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். முட்டை நல்லா அதில் ஊறிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரைஸோட வச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சுட சுட சாதம், அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டை குழம்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சுவையாக சமைப்போம், ருசியாக சாப்பிடுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.